வாய் திறந்த ஓவைசி வசமாக சிக்கிய ஸ்டாலின் மொத்த முகத்திரையும் கிழிந்தது. முஸ்லிம்களுக்கு என பிரத்யேகமாக கட்சி நடத்தி வரும் ஓவைசி வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு நடந்த கொடுமை குறித்து வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு தெரிவித்த விஷயம் ஸ்டாலினின் முகத்திரையை நொறுக்கியிருக்கிறது. ஓவைசி குறிப்பிட்டதாவது: வங்கதேசம் மதசார்பற்ற நாடாகத்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையின மக்கள் 2 கோடி பேர் வங்கதேசத்தில் வசித்து வருகின்றனர். இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பதற்றம் அதிகரிக்காது என்று நான் நம்புகிறேன். திபு சந்திரதாஸ் மற்றும் அம்ரித் மண்டல் என்ற 2 இந்துக்களுக்கு எதிராக நடந்த துயர நிகழ்வுகள் வங்கதேசத்தின் அரசியல் அமைப்புக்கு எதிரானது. வங்கதேசத்தில் வசிக்கும் சிறுபான்மையின மக்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வங்கதேச முகமது யூனுஸ் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் நான் நம்புகிறேன். வங்கதேசத்தின் ஸ்திரத்தன்மை இந்தியாவின் பாதுகாப்புக்கு, குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வங்கதேசத்தில் ஒரு போராட்டம் நடந்துள்ளது. மேலும் பிப்ரவரி மாதம் வங்கதேசத்தில் தேர்தல் நடக்கும்போது 2 நாடுகளுக்கு இடையே உறவு மேம்படும் என்று நம்புகிறேன். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI, சீனா மற்றும் இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் வங்கதேசத்தில் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சட்டத்தின் ஆட்சி சீர்குலைந்து பெரும்பான்மை அரசியல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் போது இது போன்ற கும்பல் படுகொலைகள் நடக்கின்றன என்பதற்கு இவை அனைத்தும் தெளிவான எடுத்துக்காட்டுகள். இவற்றை நாம் கண்டிக்க வேண்டும் என்று ஓவைசி கூறியிருக்கிறார். ஓவைசி கட்சியின் ஆணிவேராக 99% முஸ்லிம் வாக்குகளே உள்ளன. இருப்பினும் பாதிக்கப்பட்ட வங்கதேச சிறுபான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக ஓவைசி குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் அமைச்சரவையில் உள்ள எந்த ஒரு அமைச்சரோ வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் கலவரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை. வெளிநாட்டில் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு நடைபெறும் தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஸ்டாலின் ஏன் இந்துக்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடூர சம்பவத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என பலரும் தற்போது கேள்வி எழுப்புகின்றனர்.